நீட் வந்த நிமிடத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நீட்டு விலக்கு சட்டம் திருத்தம் இயற்றிய ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் தான். நீட்டுக்காக ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அன்றைக்கு நாம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம், ஆனால் இன்றைக்கு பேசாத மாநிலங்கள் இல்லை. அன்றைக்கு நாம் மட்டுமே போராடி கொண்டிருந்தோம், இன்றைக்கு போராடாத மாநிலங்கள் இல்லை. அன்றைக்கு நாம் மட்டுமே களத்தில் நின்றோம், இன்றைக்கு எல்லா மாநிலமும் களத்தில் இருக்கின்றன. நீட் வேண்டாம் என்று சொல்கின்றன. இந்தி திணிப்பை எதிர்த்தோம், அப்போது யாரும் எதிர்க்கவில்லை, நாம் தான் எதிர்த்தோம். 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன போது 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி எல்லாருக்கும் நாம் முன்னுதாரணமாக இருந்தோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே 100 பல்கலைக்கழகங்களில் 100 முக்கிய கல்வி நிறுவனங்களில் 30க்கும் மேற்பட்டவை தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற என்கிற அளவுக்கு ஒரு பெருமையை பெற்றிருக்கிறோம். தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்காக, பிள்ளைகள் அறிவு பெற்ற தலைமுறையாக வர வேண்டும் என்பதற்காக